வணக்கம். 8/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. மேஷத்தில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ராசிக்குள்ள உச்ச சூரியனும் கூட புதனும். ராசியாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருந்தாலும் அவர் நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்சத்தின் விலக்கு பெறுறார். தனக்கு 11ஆம் இடதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்து ராசியை பார்க்கிறார். பொருளாதாரம் குறிப்பாக மண் மனை பூமி இந்த வகையில் இவங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் வந்து சேரும். ரிஷபம் ராசிக்குள்ள குரு, ராசியாதிபதியாருடைய சுக்கிரன் உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த ராசிக்கு கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கார் சனி. விவசாய சம்பந்தப்பட்ட இரும்புத்துறை வாகனங்களால் அனுகூலம் உண்டு இவங்க இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, எக்யூப்மெண்ட்ஸ், இதனால் அனுகூலம் உண்டு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் ராசிக்கு 4 கூடிய புதன் 11ல் உச்சம் பெற்ற சூரியனை கூட சூரியன் ராஜகிரகம். 4ல் சந்திரன் தனஸ்தானாதிபதி சந்திரன் 4ல். அம்மா சம்பந்தப்பட்ட உறவுனால உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அம்மா, மாமா, சின்னம்மா அந்த வர்க்கம். கடகம் ராசிக்குள்ள நீச்ச செவ்வாய் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்து 10ல் உட்கார்ந்துருக்கிறார். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. இன்னைக்கு அரசாங்கம் சார்ந்த துறை, அதனால் உங்களுக்கு குறிப்பாக செவ்வாய் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்குள்ள அரசாங்கம் அனுகூலம் கிடைக்கும். சிம்மம் ராசிக்குள்ள கேது ஞானக்காரகன். ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து 9ல் பாகிஸ்தானத்தில் கூட தனஸ்தானாதிபதி அவருடைய புதனும் உட்கார்ந்துருக்கிறார். பத்து கர்மஸ்தானம். குறிப்பாக ராசியாதிபதி ராஜகிரகம் 2ல் 2 ராஜகிரகங்களும் உங்களுக்கு இன்னைக்கு வலிமையாக இருக்குது. சுப வலிமை.
அதிவலிமை. தாய் வழி சொத்தும் தந்தை வழி உறவும் உங்களுக்கு இன்னைக்கு கைதூக்கி விடுவாங்க. கன்னி. ராசிக்குள்ள சந்திரன் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8ல் மறைகிறார். மனக்காரகனுடைய சந்திரன் குழப்ப நிலையாக இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாத சூழலை சந்திச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு 2ஆம் அதிபதிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 7ல் நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு இன்னும் அனுகூலம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலம் உண்டு. துலா. ராசியாதிபதி உச்சம் 2க்கும் 7க்குடைய செவ்வாய் 10ல் தன கர்மஸ்தானத்தில் உட்காந்து 1க்கும் 8க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து யார் வீட்டில் உட்காந்து பரிவர்த்தனை யோகத்தை உட்காந்துருக்காங்க. இப்போ இடம் கொடுத்தவரும் 8க்கும் 6 விபரீத ராஜயோகம். 2க்கும் 7க்குடைய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணி இல்லை ஏற்கனவே வேணாம் அப்படின்ற பொருள் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடி வரும். விருட்சிகம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் 9ல் போயிட்டு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அது பாக்கியாதிபதி 11ல் வலிமையாக உட்காந்துருக்கார். 7ல் உட்காந்துருக்க குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய 10 குரு சந்திர யோகத்தை பெறுறார். அவர் தன ஸ்தானாதிபதி கூட தன காரகனும் கூட. இந்த விருட்சிக ராசிக்கு தன ஸ்தானாதிபதி குரு, தன காரகனும் அவரே. அவர் லாபஸ்தானங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உச்சம் பெற்ற சூரியனோட 11ஆம் யோகம் பெறுறார். அப்போ முப்பரிமாணத்தில் உங்களுக்கு யோகம் உள்ள நாள் இன்னைக்கு விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு. 10ல் சந்திரன், ராசிக்கு 10ல் சந்திரன், 4ல் சுக்கிரன். இந்த பரிவர்த்தனை யோகம் உயர் ரக வாகனங்கள் வாங்குவது, சொகுசு கார். 4ல் 11ஆம் இடம் 4ல் இருப்பதனால உயர் ரக வாகனங்கள், சொகுசு கார் வாங்கி சொகுசு பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம். ராசியை குரு பார்க்குறார். எங்கே உட்காந்து 5ஆம் இடத்துல இருந்து 12க்கும் 3க்குடைய குரு 5ல் உட்காந்து ராசியையும் பார்க்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ராசி. நண்பர்கள் வட்டாரத்தில் தந்தை வழி உறவில் லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம். ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் ஆச்சு, கூட ராகு. 2க்கு தன காரகன் தன ஸ்தானாதிபதியாருடைய குரு 4ல் போய் உட்காந்து இடத்தை பார்க்குறோம். அந்த கர்மஸ்தானம் குரு தனக்காரன் பார்க்கும்போது பொருளாதார மேலோங்கி நிற்கும். குறிப்பாக உங்களுக்கு
8ஆம் அதிபதி நமக்கு விட்டு போன தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கும், அல்லது விட்ட உறவு அதன் மூலம் வருமானம் உண்டு. பழைய உறவு ரெனிவல் ஆகும், பழைய பொருளாதாரம் பழசு புதுப்பிக்கப்படும், அப்படி வச்சுக்கலாம். மீனம் ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன், 2ல் உச்ச சூரியன், ஒரு 6ஆம் அதிபதியாக வரார். குடும்ப கடன் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். 7ஆம் அதிபதி குடும்பத்தில், 6ஆம் அதிபதி குடும்பத்தில், ராசிக்குள்ளே உச்ச சுக்கிரன். இது வரைக்கும் இன்னைக்கு நேற்று வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த குடும்ப சுமை இன்னைக்கு சற்று குறையும். அதே விதமிஞ்சிய நாள்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கம்மி. ஏன்னா 12ஆம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்து விரையாதிபதி வலுப்பெறும்போது வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். ஆனால் சற்று இன்னைக்கு இளைப்பாறக்கூடிய நாள். அக்னி நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லது கத்திரி, குழந்தைகள், கர்ப்பிணிகள் உச்சி வெயிலில் போகிறத தவிர்க்கவும். தவிர்க்கவே முடியலன்னா கலர் கூட பிடிச்சிட்டு போங்க. கலர் குடை பிடிப்பதுன்றது ஒன்று, கலர் கூட பிடிக்கிறதுல ஒரு வெயிலை கருப்பு சூட அப்சர்வ் பண்ணி இழுத்து வச்சுருக்கும். அதனால் கருப்பு கூட வேண்டாம், கலர் கூட பிடிங்க. நாளை சந்திப்போமா? வாழ்த்துக்கள்.